தென்காசியில் மழைநீர் பேருந்துக்குள் ஒழுகாமல் இருக்க அரசு பேருந்து மேற்கூரையில் பிளக்ஸ் பேனரால் மூடியபடி செல்வதால் விபத்து ஏற்படும் முன் சரிசெய்ய சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து சுற்றுவட்டார கிராமங்களுக்கு நாள்தோறும் 20க்கும் மேற்பட்ட நகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. காலை மாலை என இருவேளையும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்லும் பெண்கள் என அனைவரும் இந்த பேருந்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பேருந்துகளின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் புகாமல் இருக்க தார்ஷீட்டுக்கு பதிலாக விளம்பரத்திற்காக பயன்படுத்தும் பிளக்ஸ் பேனர்கள் கொண்டு பேருந்தின் மேற்கூரை மூடப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் பெரும் விபத்தில் சிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி பேருந்தின் மேற்கூரையில் ஒட்டப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனரை அகற்றி முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். குஜிலியம்பாறை அருகே தலைமை ஆசிரியை இடமாற்றம் செய்ய கோரி பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் கூம்பூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி உள்ளது. இதில் 13 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் தற்போது புதிய தலைமை ஆசிரியையாக இந்திரா என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதிய தலைமை ஆசிரியையின் செயல்பாடுகள் மாணவர்களுக்கு பிடிக்காததால் கூம்பூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இந்திரா பணி செய்யக்கூடாது என்றும் அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் மாணவர்களின் பெற்றோர் கடந்த வாரம் எதிர்ப்பு தெரிவித்து குஜிலியம்பாறை வட்டார கல்வி அதிகாரியிடம் புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் இந்திரா பள்ளிக்கு பணிக்கு வந்த நிலையில் அதிருப்தியடைந்த பெற்றோர் மாணவர்களை வீடுகளுக்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் தலைமை ஆசிரியை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யவில்லை என்றால் குழந்தைகளின் மாற்று சான்றிதழ்களை வாங்கி வெளியேறுவோம் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கூம்பூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி மலைக்கோவில் உண்டியல்கள் பக்தர்களின் வருகையால் 12 நாட்களில் நிரம்பியதால் உண்டியல்கள் திறந்து எண்ணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் குவிந்து வரும் பக்தர்களால் 12 நாட்களில் உண்டியல்கள் நிரம்பியது. இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது. இதில் பக்தர்களின் காணிக்கையாக ரூபாய் 1,94,17,084 ரூபாயும், தங்கம் 622 கிராமும், வெள்ளி 12,382 கிராமும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல், தாலி, மோதிரம், செயின், தங்கக்காசு போன்றவற்றையும், வெள்ளியாலான காவடி, வளையம், வீடு, தொட்டில், வேல் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். மழைநீர் கால்வாயில் கழிவுநீர் விடப்படுவதால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க ஊர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் அனுப்புரம் பகுதியில் சாலையின் இருபுறமும் மழைநீர் செல்ல நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால் பணி நடைபெற்றது. குறிப்பாக அனுப்புரம் நகரிய குடியிருப்பு எதிரே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டது. இந்த வடிகால் வாயில் மழைநீர் வருவது நின்று போய் தற்போது சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளின் கழிவுநீரை வீட்டின் உரிமையாளர்கள் வடிகால் வாயிலில் விட்டுள்ளனர். இதனால் மழை பெய்தால் மழைநீருடன் கழிவுநீரும் சென்று நெய்க்குப்பி ஏரியில் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என கூறி அப்பகுதி மக்கள் நெடுஞ்சாலைத்துறை இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்காவிடில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வரும் காட்டு யானைகளை விரட்ட 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாகவே காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதி மற்றும் விளைநிலங்களை தொடர்ந்து நாசப்படுத்தி வந்தன. இதனால் காட்டு யானைகளை விரட்ட கூடலூர் மக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து முதுமலை தெப்பக்காடு முகாமில் இருந்து தேர்ச்சி பெற்ற சங்கர் மற்றும் சீனிவாசன் என்ற 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு நகர பகுதி முழுவதும் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கும்கி யானைகளோடு ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.